சுட சுட இட்லியோட இந்த மாரி வறுத்தரைச்சு சிக்கன் குழம்பு ஒண்ணு வச்சு சாப்பிட்டீங்கன்னா, அமிர்தமா இருக்கும். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு 1/2 கேஜி சிக்கன் வாங்கி நல்லா கிளீன் பண்ணி வச்சுட்டேன். நான் ஸ்க்ரீன்ல குடுத்துருக்க எல்லா மசாலா ஐட்டமும் லைட்டா எண்ணெய் ஊத்திட்டு, நல்லா இந்த மாரி கலர் மாற அளவுக்கு வறுத்துட்டு, அது கூட தேங்காயும் ஆட் பண்ணி 2 செகண்ட் வதக்கிட்டு, நல்லா பேஸ்ட் ஆட்டம் அரைச்சு எடுத்துக்கோங்க. ஒரு இடிக்கல் எடுத்துக்கோங்க. அதுல 4 பல்லு பூண்டு, 2 பல்லு இஞ்சிய போட்டு நல்லா நச்சுட்டு, அது கூடவே ஒரு 6, 7 சின்ன வெங்காயத்த இந்த அளவுக்கு நச்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 4 தக்காளி நல்லா நைஸா அரிஞ்சு வச்சிருக்கேன். குக்கர் ஆட் பண்ணி நல்லா ஊத்திக்கோங்க. அதுல 2 பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி ஆட் பண்ணி நல்லா பொரிஞ்சதுன்னு கருவேப்பில ஆட் பண்ணிக்கோங்க. இடிச்சு வச்சிருக்க இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி ஒரு 2 செகண்ட் வதக்கிட்டு, அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் 1 ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்குங்க. உப்பு போட்டு தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்குனதுக்கப்புறம், கொஞ்சமா மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். அப்படியே சிக்கன் ஆட் பண்ணி நல்லா அந்த எண்ணெய் பிரியிற அளவுக்கு அதிலேயே வதக்கி எடுத்துக்க வேண்டியதுதான். நம்ம நல்லா கை நிறைய கொத்தமல்லி, புதினா 2மே இந்த மாரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்ப நம்ம அரைச்சு வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட்டே ஆட் பண்ணி நல்லா தாராளமா தண்ணி ஊத்திக்கோங்க. கரெக்ட்டா ஒரு 2 விசில் மூடி வச்சு எடுத்தீங்கன்னா, சூப்பரா கமகமன்னு ரெடி ஆயிரும். அத கூட சைட் பை சைடு இட்லி நான் ஊத்திக்கிட்டேன். இட்லியோட மட்டும் இல்ல, புரோட்டா, சப்பாத்திக்குலாம் இன்னும் அல்டிமேட்டா இருக்கும். கண்டிப்பா அது கூடயுமே வச்சு ட்ரை பண்ணி பாருங்க. நாளைக்கு சண்டே. யாரெல்லாம் இட்லியோட கமகமன்னு சிக்கன் குழம்பு வச்சு ட்ரை பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. டேஸ்ட்டுக்கு நான் கேரண்டி. அவ்ளோ சூப்பரா இருக்கும்.